சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான ராஜாசிங், சன்னி லாய்டு ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான ராஜாசிங் மற்றும் சன்னி லாய்டு இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்டு மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள், வணிக வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கடந்த 80 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி வாதிட்டனர். காவல்துறை தரப்பில் ராஜா சிங் மற்றும் சன்னி லாய்டு இருவரும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை எனவும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு உத்தரவிட்ட நீதிபதி சன்னி லாய்டு மற்றும் ராஜா சிங் இருவருக்கும் நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்குவதாகவும் இருவரும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் தினமும் காலை ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.